வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 4% புதிய அகவிலைப்படி உயர்வு 12/8/2026 அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் சார்ந்து ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளன. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது அதிக எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது தங்களுக்கான அடுத்த அகவிலைப்படி உயர்வு எப்போது வரும் என்பதற்காக. இதில் குறிப்பாக ஜூலை 2026 ஆண்டு முதல் அமலுக்கு வர வேண்டிய டிஏ உயர்வு எவ்வளவு இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு இடையில் 8வது ஊதிய குழு சார்ந்த விவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய மாதங்கள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் மத்திய அரசு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் 2% உயர்வை அறிவித்தது. ஜனவரி 2026 முதல் இந்த உயர்வு அமலுக்கு வந்தது. இதன் மூலம் மொத்த டிஏ 58%லிருந்து 60% உயர்ந்துள்ளது. இந்த உயர்வு அரசு ஊழியர்களின் சம்பளத்திலும் ஓய்வூதியர்களின் வருமானத்திலும் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்போது அடுத்த கட்ட உயர்வாக ஜூலை 2026க்கான டிஏ உயர்வு குறித்த பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கிறது. சமீபத்தில் வெளிவந்த பணவீக்க தரவுகள் இதற்கு முக்கியமான காரணமாக உள்ளன. அதனுடன் எரிபொருள் மற்றும் மின்சார செலவுகள், பெட்ரோல், டீசல் மற்றும் சிஎன்ஜி விலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் நடுத்தர வர்க்க மக்கள் தினசரி பயணிகளுக்கு கூடுதல் சுமையினை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்கக்கூடிய வகையில் அரசு ஊழியர்கள் அதிக அளவில் டிஏ உயர்வை எதிர்பார்த்து வருகிறார்கள். அகவிலைப்படி என்பது பணவீக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவின் தாக்கத்தை குறைக்க அரசு வழங்கக்கூடிய கூடுதல் தொகை. இது ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தின் 1% கணக்கிடப்படுகிறது. அதனால் அடிப்படை சம்பளம் அதிகமாக உள்ளவருக்கு அதிக அளவில் டிஏ கிடைக்கும். தற்போது கிடைத்துள்ள ஏஐசிபி 5 தரவுகள் அடிப்படையில் கணக்கீடு செய்து பார்த்தால் ஜூலை 2026 முதல் டிஏ சுமார் 3 முதல் 4% உயர்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2026 ஆண்டு ஏஐசிபி 5 குறியீட்டு எண் மார்ச் மாதம் 149.1ஆகவும், ஏப்ரல் மாதம் 149.9ஆகவும், மே மாதம் 150.8ஆகவும், ஜூன் மாதம் 151.7ஆகவும் எட்டும் என்று கணிக்கப்பட்டது. இந்த 12 மாத சராசரி ஏஐசிபி 5 குறியீடை வைத்து கணக்கிட்டால் ஜூலை 2026 முதல் 63 அல்லது 64% உயரலாம். இது நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் உயர்வுகள் ஏற்படும். இந்த டிஏ உயர்வு 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 8வது ஊதியக்குழு சார்ந்த அறிவிப்புகள் வர இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய காலம் பல நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும் என்ற நம்பிக்கை நிலவி வருகிறது. இந்த அகவிலைப்படி உயர்வு சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.